வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த நம்பர் சீரிஸ். அதாவது எண் தொடரில் ஏதாச்சும் நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்க நெக்ஸ்ட் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த சம்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த சம்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் மீன்ஸ் என்னென்னா ஒற்றை என்ன இரட்டை எண்கள்னா என்ன, அதாவது ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் வர்க்கம் கணம் மூலம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஐடியாவே நம்மளுக்கு கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாங்களா, அடிஷன் பண்ணுறாங்களா, சப்ராக்ஷன் பண்ணுறாங்களா, ஸோ எந்த மாதிரிலாம் வருது சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி பேசிக் சும்மா என்னென்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன இதோட சம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ரீசனிங் டாப்பிக்கில். ஸோ ஒரு பகையிட எண்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வயது கணக்குகள் அதோட பேசிக்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது ரீசனிங் டாபிக்ஸ் தான். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோஸ்குள்ளே நம்ம போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த நம்பர் சீரீஸ். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னால் என்ன, நம்ம அதாவது என்னென்ன, அதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 3 4 நெக்ஸ்ட் நம்பர் என்ன. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ணி தான் வந்து எண் தொடர்கள் நம்ம இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு கனமூலமாக இருக்கலாம், வர்க்கமாக இருக்கலாம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ண போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒற்றை எண்கள். ஸோ தமிழில் ஒற்றை எண்கள்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்னா ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆட் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னா 1 3 5 7 9 11. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 3 கொஷின் மார்க் 7 9 11 13. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது எப்படி இருக்குது இந்த நம்பர்ஸ். ஸோ ஒற்றை ஆட் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னா 5 வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து 5. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது வந்து என்னென்னா ஒற்றை எண்கள் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் என்ன, இரட்டை எண்கள்னு சொல்லுவோம். ஸோ இரட்டை எண்கள். ஸோ இரட்டை எண்கள்னால் என்ன, இது ஒற்றை எண்கள் வந்து 1 3 5 7 9னா இரட்டை எண்கள் 2 4 6 8 10 12 இப்படி போய்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா இரட்டை எண்கள் தொடருன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன 14. ஸோ இப்படி இந்த மாதிரியே கேட்கலாம். ஸோ உங்களுக்கு எண் தொடரில் இந்த மாதிரியும் கூட நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஸோ வேறு எந்த மாதிரி இருக்குது, பகா எண்கள். ஸோ பகா எண்கள்னால் என்ன, தமிழ் இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர் சீரீஸ்க்கு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ பகா எண்கள்னால் என்ன, ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 வகுதிகள் மட்டுமே கொண்டது பகா எண்கள். ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படும் எண்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பகா எண்கள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பகா எண்கள் என்ன பார்த்தீங்கன்னா 2 3 5 வேறு என்ன வரும் 7 11 13 17 19 23 29 31 37. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், பகா எண்கள் நம்ம எண் தொடர்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னா 2 3 5 கொஷின் மார்க் 11 13. ஸோ அப்போ இந்த இடத்துல கொஷின் மார்க் இடத்துல என்ன வரும், நம்மளுக்கு தெரியும் இது பகா எண்கள் தொடர். அப்போ இந்த இடத்துல 7 வரும், நம்மளும் ஃபைன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ பகு எண்கள்னால் என்ன, பகு எண்கள்னால் இதில் இல்லாத நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் பகு எண்கள். இரண்டிற்கும் மேற்பட்ட வகுதிகளை கொண்டது என்னன்னு சொல்லுவோம்னா பகு எண்கள்னு சொல்லுவோம். ஸோ பகு எண்கள் எப்படி இருக்கும், இது வந்து காம்போசைட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து காம்போசைட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா என்னென்ன வரும் 4 6 8 9 10 12 14 இப்படி போய்கிட்டே இருக்குது. ஏன்னா 2க்கு மேற்பட்ட வகுதிகளே இது கொண்டது. ஸோ இப்போ இது ஒரு தொடர். இது எந்த நம்பராச்சும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்களும் நம்மளுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்பாங்க, வர்க்கங்கள். வர்க்கம். ஸோ வர்க்கம்னா என்னது, ஸ்கொயர்ஸ்னால் என்ன 2 பவர் 2 எவ்வளோ வரும் 4, 2 பவர் 3 பவர் 2 1 பவர் 2 1 4 அதாவது 9 4 பவர் 2 என்னோட 16. இந்த மாதிரி எப்படி இருக்கும் 1 4 9 16 25. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் 36 வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கு இது ஒரு
ஒரு 15 to 20 20 ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட போதும். ஓகேவா? ஸோ 20 ஸ்கொயர்ஸ் 30 ஸ்கொயர்ஸ் கூட 20 ஸ்கொயர்ஸ் கூட தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி சீரீஸ் நம்பர் சீரீஸ்லாம். ஓகேவா? ஸோ இது ஒரு விதமான நம்பர் சீரீஸ். வேறு என்ன வரும்? கனமூலம். ஸோ கனமூலம் என்ன? கியூப் என்ன? 1 கியூப் 1 2 கியூப் 8. அப்போ இதோட சீரீஸ் எப்படி இருக்கும்? 1, 8, 27, 64, 125, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். இது அட்லீஸ்ட் ஒரு 10 ஆச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 10 தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1 கியூப்னா என்ன? இது இது எப்படி இருக்குது? 1 கியூபாக இருக்குது, இது 2 கியூபாக இருக்குது, இது 3 கியூபாக இருக்குது, இது 4 கியூபாக இருக்குது, இது 5 கியூபாக இருக்குது. அப்போ 6 கியூப் என்ன வரும்? 216ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த விதமான நம்பர் சீரீஸ் புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேறு என்ன நம்மளுக்கு தெரியணும்? இப்போ இரட்டை தொடர் ரெண்டுமே, அதாவது வர்க்கமும் கணமும் ரெண்டும் சேர்ந்து கூட வரும். அது எப்படி வரும்னா இப்படி பாருங்களேன். இப்போ எப்படி இருக்குன்னா 1, 8, 4, 27, 16 வராது, என்ன வரும்? 9 வரும். அப்புறம் 64, 16. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன கண்டுபிடிக்க? ஃபஸ்ட் இதை பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா இங்கே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே எனக்கு 2 கியூப் 3 கியூப் 4 கியூப். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 5 கியூப். 5 கியூப் என்ன? 125. அப்போ 16, என்ன வரும் உங்களுக்கு? 125ன்னு கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ இது இரட்டை தொடருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட நம்பர் சீரிஸ் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிப்னோயி சீரிஸ். ஃபிப்னோயி சீரிஸ் எப்படி இருக்கும்? 0 1 1 2 3 5 8 11. இது எப்படி வந்துச்சு? ஸோ ரெண்டு நம்பர்ஸாக நம்ம என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணி போடணும். இப்போ 0 + 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ 1 + 1 2. அப்போ 2 + 1 3. அப்போ 2 + 3 5. அப்போ 3 + 5 8. அப்போ 5 + 8 11. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 8 + 11 19. ஸோ இந்த மாதிரி தொடர்ஸ் கூட கேட்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒற்றைப்படை இரட்டைப்படை எண்கள் பகு எண்கள் பகா எண்கள் கணம் வர்க்கம் இந்த மாதிரி ஃபிப்னோயி இது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கூட கேட்கலாம். ரிவர்ஸ் ஆர்டர் மீன்ஸ் எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கும் எடுத்துக்கிடுவோம். ஸோ வர்க்க மூலமே என்ன வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 36 25 16 9. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? அப்போ நெக்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்ன வரும்? 4 வரும். ஸோ இப்படியும் கேட்கலாம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்லையும் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எந்த மாதிரி எடுத்துறதுலாம் வரும் நம்மளுக்கு ஒரு கால்குலேட் பண்ணி முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு விதம். ட்ரை சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று. ஸோ ஃபிப்னோயி சீரீஸ் ட்ரை சீரீஸ்னால் 3 நம்பர்ஸ் அடிஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, இங்கே என்ன வரும்னா 2. நெக்ஸ்ட் என்ன வரும்னா 4. நெக்ஸ்ட் என்ன வரும்னா 3 7. நெக்ஸ்ட் என்ன வரும்னா 13. நெக்ஸ்ட் என்ன வரும்னா 25. ஸோ இது எப்படி வந்துச்சு? அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்களேன். 3 நம்பரை ஆட் பண்ணும். அப்போ 0 + 1 + 1 என்ன வரும்? 2 வருமா? அப்போ 1 + 1 + 2 எவ்வளோ வரும்? 1 + 1 2, 2 + 2 4. அப்போ இது பாருங்கள், இது எப்படி வரும்? 1 + 2 3, 3 + 4 7. இப்போ இதை அடிஷன் பண்ணுங்கள், என்ன வரும்? 2 + 2 6, 6 + 7 13. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 என்ன வரும்? 7 + 4 + 7 11, 11 + 13 25. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? இந்த 3ஐயும் அடிஷன் பண்ணணும். ஸோ 25 + 13 எவ்வளோ வரும்? 38. 38 + 7 என்ன வரும்? 45. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ வேறு எந்த இது இல்லை, இவ்வளோ நம்பர் சீரிஸ் தான் இருக்குது. வேறு எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஸோ இது ஒரு விதமாக நம்பர் சீரிஸ். வேறு எப்படி கேட்கலான்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 11 12 13 16 20 25 31. ஸோ இந்த நம்பர் சீரிஸ் பாருங்களேன். இது எப்படி இருக்குது? ஸோ இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 1 இருக்குது, இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது, இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் 3 இருக்குது, இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது, இதுக்கு என்ன இருக்குது? 5 இருக்குது, இதுக்கு 6 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரணும்? அப்போ நீங்கள் இதை கொடுங்க. 10 + 1 11, 11 + 2 13, 13 + 3 16, 16 + 4 20, 20 + 5 25, 25 + 6 31, 31 நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 7. ரெண்டே கூட்டு என்ன வரும்? 38 வரும்.
ஸோ 31 நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ்னா 7 கூட்டினா உங்களுக்கு 38 வரும். அப்போ கீழே வந்து 1 2 3 இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சரி, இது ஒரு விதமான நம்பர் சீரிஸ். இந்த தொடர் பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளிகேஷன், 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்காங்க, 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளிகேஷன், 12 into 4 48. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்க 5ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க 240. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 6ஆல் நெக்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்னென்னா 6ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்புறம் என்ன கிடைக்கும் 0 6 4s are 24 ரிமைனிங் 2 2 6 are 12 12 plus 2 14. அப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு 1440 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த விதமாதிரியும் கிடைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் இப்படி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும். இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 1, இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 4, இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்கு என்ன 9 8 + 9 17, இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 25. ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வரும் 70, இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 16 16 + 1 33 வரும். இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன 20, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 58 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன வரணும் 6 ஸ்கொயர் வரும். அப்போ 6 ஸ்கொயர் என்ன 36. அப்போ ரெண்டு அடிஷனாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் 94. அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல 94 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி இது ரிவர்ஸ்லையும் கேட்கலாம், இப்படி கேட்கலாம். இன்னொன்று என்ன +1 -1 பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் 1ஆல் பண்ணி +1 பண்ணணும், 2ஆல் பண்ணி +2 பண்ணணும், 3ஆல் பண்ணி -3 பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி மாற்றி ஸோ இப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பாசிபிள்ஸ் தான் இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். நம்பர் சீரிஸில் எப்படி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதிலே ஆட்மேன் அவுட்டுன்னு கேட்பாங்க. ஸோ ஆட்மேன் அவுட்டுன்னா இதில் இந்த சீரீஸில் எது நம்பர் வந்து தப்பாக இருக்குது, அந்த நம்பர் சீரிஸில் இந்த நம்பர் தப்பாக இருக்குது, ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கும் இந்த எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னா இதில் நிறையா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ அதனால் நம்பர் சீரிஸ் வந்து நிறையா நம்பர் சீரிஸ் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ நம்பர் சீரிஸ் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் சீரிஸ் பிடிஎஃப் நீங்கள் மறக்காமல் சால்வ் பண்ணி எனக்கு அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஆன்சர் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஆக தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதில் வந்து நீங்கள் இந்த நம்பர் சீரிஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும். நம்மளும் ஒரு மார்க் ஏன்னா கண்டிப்பாக நம்பர் சீரிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஹை லெவலாக போக மாட்டாங்க, ரொம்ப நார்மலாக தான். ரொம்ப நம்பர் சீரிஸ் ரொம்ப ஹை லெவலாக இருக்காது. உங்களுக்கு இந்த தெரிஞ்சாலே ஓரளவுக்கு போதும். நீங்கள் நம்பர் சீரிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.